ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 105 4ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாவதாக தேடுங்கள் என்று சொல்லப்படும். நாடுங்கள் என்பது நாம் விருப்பமுடன் ஒரு செயலை செய்வது. அந்த விருப்பமுடன் அந்த செயலை செய்யும்போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. முதலாவதாக விருப்பமுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவர் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை நாம் நாடுகிறவர்களாக, விருப்பமுடையவர்களாக ஒவ்வொரு நாளிலும் அந்த தேவனை, அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். விருப்பத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் கர்த்தரை நீங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில நபரை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பார்த்தால் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களிடம் பேசும்போது தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் கர்த்தரை நாம் விருப்பத்தோடு கூட ஒவ்வொரு நாள், புதிய நாளை நீங்கள் சந்திக்கும் போதும் எப்பொழுதும் கர்த்தரை நீங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு கூட, விருப்பத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட அந்த கர்த்தரை நாடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நாடி தேடி செல்லும் போது அவர் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு தான் கர்த்தரை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு செய்வார்கள் என்றால் நாம் தொடர்ந்து அவரிடத்தில் அந்த உதவியை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிப்போம். அதுபோல் கர்த்தரிடத்தில் ஒரு உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் மனிதனுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் கொடுப்பதற்காக விருப்பமுடையவராக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நாடும்போது அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். விருப்பத்தோடு கூட அவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாடி அவரை தேடி அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. அவருடைய அநேக ஆசீர்வாதங்கள், வல்லமை, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து அந்த வல்லமைகளை நாம் நாடுகிறவர்களாக, அவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய முடியாக அவர் அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதவசனம், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை நாம் நாடும்போது நமக்கும் அந்த வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சீஷர்களை அழைத்து எல்லா அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆதாமை உண்டாக்கின போது அவனுக்கும் அநேக அதிகாரங்களை கொடுத்தார். அதுபோல் உங்களுக்கும் வல்லமைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வல்லமை நாடும்போது உங்களுக்கு அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உதவி செய்வார். அடுத்ததாக இந்த வேத வசனம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்படும். நித்தம் என்றால் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அது மகிழ்ச்சி கொடுக்கிறதாக, நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்குகிறதாக, மிகுந்த மன நிறைவோடு கூட அவருடைய சமூகம் உண்டு. ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் அந்த சமூகம் என்பது, கர்த்தருடைய சமூகம் என்பது நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு இடம், நம்மை உயர்த்துகிற ஒரு இடம், நம்முடைய கண்ணீரை போக்குகிற இடம், நம்மை சுகமாக்குகிற ஒரு இடம். எப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவருடைய சமூகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ
சமூகத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் ஒவ்வொரு நாள் உறங்கி நீங்கள் எழுந்து உடன் தேவ சமூகத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்களுக்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாள் நடத்துகிறவராக இருக்கிறதினால் ஒவ்வொரு நாளில் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு விழுங்கள். அன்பு தகப்பனே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் நாடுகிறோம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுகிறோம். எங்களுக்கு ஆண்டவரை நாடுவதனால் அநேக ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள நம்முடைய சமூகத்தை தேடி இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய சமூகத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் நாடுகிற அவர்கள் தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த புதிய நாளில் நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.